பயணிகள் கனிவான கவனத்திற்கு இன்னும் சிறிது நேரத்தில் நமது நிர்மலா கல்லூரியிலிருந்து புறப்படும் சூப்பர் மும்தாஜ் எக்ஸ்பிரஸ் இன்னும் சிறிது நேரத்தில் சென்னை புறப்பட தயாராக இருக்கிறது. பயணிகள் தங்கள் இருக்கையில் கவனமாக அமரவும். ரெண்டு கண்ணு தெரியலையா? 2 ரூபா தரும் பண்ணுங்கய்யா. ஒரு கண்ணு தெரியுது, அப்போ 1 ரூபா கொடுங்க. இந்த மாதிரி பிச்சைக்காரங்க சொல்ல ட்ரெயினில் தாங்க முடியாது. இப்போ ட்ரெயின் வந்து சென்னைக்கு போய் சேரல. சென்னைக்கு முன்னாடி ஒரு ஊரில் வண்டி நிற்குது. வண்டி எங்கே நிற்குதுங்க? வண்டி எங்கே நிற்குது? இந்த மைக்கை கொஞ்சம் கையில் ஏற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வண்டி எங்கே நிற்குதுங்க? எங்கே இருக்குது? நிர்மலா காலேஜில் நிற்கிறாங்க. நிர்மலா காலேஜில் நிற்கிறா? பக்கத்து கடைங்க தண்டவாளத்தில் நிற்குது. யார் சொன்னது? கரெக்டாக சொன்னவங்களுக்கு எந்த பரிசும் கிடையாது. என்ன அறிவு, என்ன அறிவு. சூப்பர். வண்டி வந்து தண்டவாளத்தில் நிற்குது. கிட்ட பஸ் ஸ்டாண்ட்லையா போய் நிற்கும்? தண்டவாளத்தில் தான் வண்டி நிற்குது. எந்த ஊர் தண்டவாளத்தில் வண்டி நிற்குது? கோயம்புத்தூரா? சரி, நம்மளே சொல்லிடலாம்னா காட்பாடி ஸ்டேஷனில் வண்டி நிற்குது. எங்க? காட்பாடி ஸ்டேஷன் இருக்கிற தண்டவாளத்தில் வண்டி நிற்குது. ஓகேவா? இப்போதான் கரெக்டாக நிற்குது. ஓகே, இப்போ டிரைவர் இறங்கி கீழே போயிட்டாரு. அவர் எங்கே போனாருன்னு தெரியல. அந்த ட்ரெயினுக்குள்ள பார்த்தீங்கன்னா தார தப்பட்ட வாசிக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்கள் ஒரு 10 பேர். சார், அந்த வண்டியை நாங்கள் கொஞ்சம் ஓட்டுறோம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அந்த வண்டியை ஓட்டுறாங்க. அந்த வண்டிக்கு எப்படி சவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. சரியா? யார் வண்டி ஓட்ட போறாங்க? தாரை தப்பட்டைக்காரர். ஓகே. இன்னொரு ட்ரெயின் போய் சேரல. பயணிகளுக்கெல்லாம் போவோம், டிரைவர் யாரு சரியா வண்டி ஓட்டுறதில்லை அப்படின்னு. அதனால இந்த ட்ரெயினுடைய ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நடிகை. அவங்கள லாஸ்டா நீங்க வந்து எங்கே பார்த்துருப்பீங்கன்னா பிக் பாஸ் 2ல பார்த்துருப்பீங்க. யாராவது கண்டுபிடிச்சிங்களா? யாருக்கு? பிக் பாஸ் 2ல ஆமாம், கடைசியாக வந்தாங்க. அவங்க பேர் வந்து மும்தாஜ். கொஞ்சம் ஒல்லியா இருப்பாங்க. ஒல்லியா இருக்காங்க. அந்த அக்காவுக்கு ஒரு போன போட்டு, மேடம் நீங்களே வந்து உங்கள் வண்டியை ஓட்டணும் அப்படின்னு கூப்பிடுறோம். நடிகை மும்தாஜ் வந்து அந்த வண்டியை ஓட்டினாங்கன்னா அந்த வண்டிக்கு சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போறீங்க. ரெடி? ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்ஜின் சவுண்டு தான். என்ஜின் சவுண்ட் இல்லையா? மும்தாஜ் ஓட்டுறாங்க, என்ஜின் சவுண்ட் அப்படிதான். சரியா? வீலில் தனித்தனியாக கண்டு போச்சு. ஆமாம், அந்த அம்மா வந்து வண்டி ஓட்டுனா அப்படிதான் இருக்கும். ஓகே, ஒரு வழியா வண்டி வந்து சென்னை போயிட்டு வந்துருச்சு. கைகளை தட்டி உற்சாகக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்ததாவது இந்த மேடையில் சன் டிவியில் நீங்கள் பார்த்து மகிழ்ந்த ஒரு அற்புதமான பட்டிமன்ற பேச்சாளர் யாருங்க?
என்றைக்குமே விழா காலங்களில் அவருடைய சிறப்பு பட்டிமன்றம் ஒன்று வந்துடும். பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலமன் சௌக்கியங்களே ஆப்பையா ஆப்பையா. ஏற்பாடு எங்களுக்கு ஆப்போச்சு சாலமன் பாப்பையா. அவர் வந்து இப்போ மனைவிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம் அதுக்கு தீர்ப்பு சொல்வதால் கோவை கணேஷ் அவர்கள். இதோ ஆரம்பிச்சிடலாங்களா? அதாவது இன்னைக்கு பல் இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா செல் இல்லாம இருக்க முடியாது. செல் இல்லாம யாருமே இல்லை. செல்போனுக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு சின்ன ஒரு குட்டி பட்டிமன்றம். சாலமன் பாப்பையா. அன்பு பெரியோர்களே,